ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம். இன்றைக்கி நல்லா அருமையான பீன்ஸு கேரட்டு பொரியல் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு மண்சட்டி கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகை சேர்த்துட்டு கடுகு பொரிய விடுறேன். கடுகு பொரிஞ்சோடனே அதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு செவந்து வந்தோடனே நம்ம இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பக்கம் வர்ற அளவுக்கு வதக்கி விடலாம். காரத்துக்கு நான் 1.5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் 1/4 கிலோ பீன்ஸும் ஒரு கேரட்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துடலாம். நம்ம காய் எவ்வளோ அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக விடலாம். எல்லாம் கிளறி விட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்றேன். காய் பாதி அளவுக்கு வந்திருக்கும். பாருங்கள், பாதி அளவுக்கு வந்திருக்குது. இப்போயும் இன்னொரு டைமும் நல்லா கிளறி விட்டு சிம்லேயே ஒரு 3 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளறி சிம்லே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்தால் போதும். தண்ணி நமக்கு நல்லா வற்றி காய் நல்லா வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வந்த பிறகு மறுபடியும் பார்த்தோம்னா தண்ணியெலாம் வற்றி வந்திருக்கும். இப்போ பார்க்கும்போது காய் நல்லா தண்ணியும் குறைஞ்சி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இந்த பொரியலுக்கெலாம் தேங்காய் துருவல் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ துருவின தேங்காய் பூ சேர்த்துட்டு ஒரு கிளறி விடுறேன். இந்த பொரியலை சாம்பார் சாதம், ரசம் சாதம், ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் பசங்களுக்கு சாதத்தோட கிளறி கொடுக்குறதுக்கும் நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ருசிக்கலாமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.